இது வில்லியம் பிரணாமின் செய்தியை உலகிற்கு சுவிசேஷ பிரசங்கத்தின் வலது கரமான பிரணாம் குடாரத்திலிருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். இப்போது சகோதரர் ஜோசப் பிரணாம். என் அன்புள்ள பரலோக ராணியே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக நான் நிறைய வைத்திருக்கிறேன். முதலில் நீங்கள் இடி முழக்கத்தை கேட்பீர்கள். அது என் குரல், என் மனவாட்டிகளான உங்களிடம் பேசும் தேவனின் குரல். நான் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு என் வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். உலக அஸ்திவாரத்திலிருந்து கொல்லப்பட்ட இரத்த ஆட்டுக்குட்டியான என்னை நீங்கள் காண்பீர்கள். புஸ்தகத்தை எடுத்து திறந்து முத்திரைகளை கிழித்து பூமிக்கு அனுப்புவேன். என் 7வது தேவதூதர் வில்லியம் மரியன் பிரணாமுக்கு உலக அஸ்திவாரத்திலிருந்து மறைக்கப்பட்ட மர்மங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தவே. நான் உங்களிடம் பேசும்போது உலகம் முழுவதிலுமிருந்து அலறல், கூச்சல் மற்றும் அல்லேலூயாக்கள் கேட்கும். சிங்கம் கர்ஜிக்கும். அபிஷேகம் செய்யப்பட்டவர் வல்லமை, மகிமை, வெளிப்பாடு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். என் ராணியே, நான் உங்களிடம் பேசும்போது நீங்கள் பரலோக சூழலில் ஒன்றாக அமர்ந்து எடுத்துக்கொள்ளப்படத்தக்க விசுவாசத்தை பெறுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விசுவாசம் உங்களிடம் இருக்க வேண்டும். நான் உங்களிடம் அனுப்பிய என் தேவதூதருக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அவர் பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாவிடம் திரும்ப கொண்டு வருவார். 7வது தேவதூதரால் அசல் வேதமத்தின் விசுவாசம் மீட்டெடுக்கப்படும். ஏனென்றால் அவர் பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாவிடம் திரும்ப கொண்டு வருவார். 7வது தேவதூதரால் அசல் வேதாகமத்தின் விசுவாசம் மீட்டெடுக்கப்படும். 7வது தேவதூதரின் குரல் ஒலிக்கும் நாட்களில் அவர் சுவிசேஷ எக்காலத்தை ஊதுவார். அவர் தேவனின் அனைத்து மர்மங்களையும் முடிக்க வேண்டும் என்று என் வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது. டேப்களில் நாம் சொன்னவற்றிலிருந்து எதையும் சேர்க்கவோ அல்லது எதுவும் எடுக்கவும் முடியாது. என் தேவதூதர் மூலம் நான் பேசியதை கூறுங்கள். அதனால்தான் நான் அதை பதிவு செய்தேன். அதனால் நீங்கள் ஒளிநாடாவை இயக்கி நான் என்ன கூறினேன், எப்படி கூறினேன் என்பதை சரியாக கேட்கலாம். இது உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படத்தக்க விசுவாசத்தை தரும். என் அன்பான ராணியே, என் பார்வையில் நீ என் முன் பரிபூர்ணமாக முற்றிலும் பாவமற்றவள். கவலைப்படாதே, நீ உபத்திரவத்தின் வழியாக செல்ல மாட்டாய். ஏனென்றால் நீ என் இரத்தத்தையும் என் வார்த்தையையும் என் தேவதூதரையும் என் குரலையும் ஏற்றுக்கொண்டாய். எனவே நீ என் முன் முற்றிலும் பாவமற்றவள். உங்களுக்காக இவ்வளவு பெரிய விஷயங்களை நான் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் வார்த்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். நடக்கவிருக்கும் ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்ல நான் வானத்தில் அடையாளங்களை வைத்து வருகிறேன். நான் வருகிறேன், தயாராகுங்கள். என் வார்த்தையை, என் குரலை உங்கள் வாழ்க்கையில் முதலாவதாக வையுங்கள். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்கவும். என் வார்த்தையை விட முக்கியமானது எதுவும் இல்லை. எதிரி உங்களை வீழ்த்த முயற்சிக்கிறான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை உயர்த்துவேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளித்தேன். நான் உன்னுடன் இருக்கிறேன், உங்களுக்குள் கூட இருக்கிறேன். என் வார்த்தையை உனக்கு வெளிப்படுத்தும் போது நீயும் நானும் ஒன்றாகி விடுகிறோம். உன் இருதயத்தில் நீ என் ராணி மணவாட்டிகள் என்பதை நீ அறிவாய். நான் உன்னை முன்குறித்தேன் என்பது உனக்கு தெரியும். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்பது உனக்கு தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் என் தேவதூதர் மூலம் நான் உங்களிடம் பேசுவதை நீங்கள் கேட்கும்போது, நான் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும் போது நாம் மிகவும் அற்புதமான நேரத்தை அனுபவிப்போம். நீ பார்ப்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அல்லது பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இது நான் வழங்கிய வழி என்பது உன் இருதயத்தில் நங்கூரம்
மிடப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு என்ன ஒரு அடைக்கலம் அளித்துள்ளேன். நான் உங்களிடம் பேசுவதை கேட்க பகல் அல்லது இரவு எந்த நேரத்திலும் நீங்கள் ஒளிநாடாவை இயக்கலாம். நான் என் வார்த்தையை வெளிப்படுத்தி நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லும்போது உங்கள் ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிப்பேன். ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கானது. உங்களுக்காக மட்டுமே நீங்கள் விரும்பும் போதெல்லாம் நாம் ஐக்கியப்பட்டு ஒன்றாக வழிபடலாம். ஜெஃபர்சன்வில் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மணவாட்டிகளின் ஒரு பகுதியினர் இந்த மாபெரும் மர்மங்கள் வெளிப்படுத்தப்படுவதை கேட்க உலகம் முழுவதிலுமிருந்து ஒன்றுபடுவார்கள். நாங்கள் கேட்கும்போது எங்களுடன் இணைய உங்களை அழைக்கிறேன். 63-0318 முதலாம் முத்திரை. சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்தியை கேட்பதற்கு தயாராக வாசிக்க வேண்டிய வேத வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை. பரிசுத்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் பரிசுத்த யோவான் 12ஆம் அதிகாரம் 23 முதல் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 12ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலும் வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16ஆம் வசனம். மேலும் மல்கியா 3வது மற்றும் 4வது அதிகாரங்கள். தானியேல் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 25ஆம் வசனம். மேலும் தானியேல் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மேலும் தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 27ஆம் வசனம் வரை. வேத வசனங்கள் வாசிக்கப்பட்டு வேறொரு காணொளியில் வழங்கப்படுகின்றன. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் பட்டனை அழுத்தவும் மற்றும் புதிய காணொளியை பெற ஒவ்வொரு முறையும் அறிவிப்புகளுக்காக பெல் பட்டனை அழுத்தவும். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.